வருகை வந்திருக்கின்ற வைத்திய அதிகாரி கால்நடை வைத்திய அதிகாரி மாவடி மாறனை சார் அவர்களை மங்கள விளக்கேற்றி ஆரம்பிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி சார். அடுத்த மங்கள விளக்கினை டிலான் வியூ நடராஜா ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார். நன்றி திரு நடராஜா அவர்களே. இதனைத் தொடர்ந்து கால்நடைகளுக்கு வரப்போகிற வருத்தங்கள், அதற்கான அறிகுறிகள், நோய்கள், அவற்றை பாதுகாப்பு நடவடிக்கைகள், செல்லப்பிராணிகள் வளர்ப்பை பற்றி போன ஆண்டு எங்களுக்கு நல்ல ஆதீனத்தில் நிகழ்வுகளை நிகழ்த்தியிருந்த அதே டாக்டர் அன்புக்கும் நற்பண்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய வட்டுக்கோட்டை மாவடி வைத்திய அதிகாரி தானா மாறன் சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரை வருக வருகென வரவேற்று இந்த கருத்துரையை வழங்குமாறு மிகவும் பணிவன்புடன் ஒளி வாங்கி கையளிக்கின்றேன். நன்றி. முருகனை வழங்கிக் கொண்டு நல்லூர் முருகனை வணங்கிக் கொண்டு நமது நிகழ்வை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இதை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் காணொலி மூலம் நேரடியாகவும் காணொலியாகவும் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் டாக்டர் மாறன், கால்நடை வைத்திய அதிகாரி, வட்டுக்கோட்டையில் தற்போது கடமையாற்றுகிறேன். அந்த வகையில் கால்நடை வளர்ப்பு, அதற்கு ஏற்படும் நோய்கள், அதில் எவ்வாறு அவற்றை பாதுகாப்பது தொடர்பான சில குறிப்புகளை உங்களுக்கு தர நான் இங்கு வந்துள்ளேன். அந்த வகையில் அனைவருக்கும், நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற வகையில் ஆறறிவு படைத்த நாம், ஐந்தறிவு படைத்த ஜீவன்களை பாதுகாப்பது எமது முக்கிய கடமையாகவும் ஒரு கருணையுள்ளம் கொண்ட நமக்கு ஒரு தேவையாகவும் உள்ளது. அந்த வகையில் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தின சத்யேந்திரா அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் சார்ந்த குழுவினருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். அந்த வகையில் இலங்கையிலே நாம் யாழ்ப்பாணத்திலே தற்போது இருக்கிறோம். இலங்கையை பொறுத்து எடுத்துக்கொண்டால் இது பல மாகாணங்களை, 9 மாகாணங்களை கொண்டுள்ளது, 25 மாவட்டங்களை கொண்டுள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு விதமான கால்நடைகளும், கால்நடை வளர்ப்பும் அது தொடர்பான முகாமைத்துவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையிலே நாம் முதல் நமக்கு எல்லாம் தெய்வமாக வழிபடும் பசு, அதாவது மாடு வளர்ப்பு, அது தொடர்பான நோய்கள் பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். எல்லாரும் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியிலும் மக்கள் கஷ்டப்படும் போதும் நாம் பால், அதாவது பசுப்பால் கட்டாயமாக குடிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு
பசு எவ்வாறாயினும் நாங்கள் பணம் கொடுத்தோ அல்லது எம்மிடம் மாடு வளர்த்தோ நாங்கள் பசுப்பாலை குடிக்க வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே பசு வளர்ப்புன்றது மிக முக்கியமான ஒரு கடமையாகும். அந்த வகையிலே நான் பசு வளர்ப்பு தொடர்பான சில விடயங்களையும் அதிலே வரும் நோய்கள், அதை பாதுகாக்க வேண்டிய முறைகளையும் பற்றி கூற விரும்புகின்றேன். எல்லாரும் அறிந்த விடயங்களிலே நாம் மனிதரை எடுத்துக்கொண்டால் அவற்றிலே நாங்கள் அடிப்படை தேவைகள் உள்ளது. மனிதருக்கும் அடிப்படை தேவைகள் உள்ளது, மிருகங்களுக்கும் அடிப்படை தேவைகள் உள்ளது. ஆகவே நாங்கள் மனிதருக்குரிய அடிப்படை தேவைகளை எடுத்துக்கொண்டால் அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகும். மனிதரின் அடிப்படை தேவைகளாவன உணவு, உடை, உறையும் என்று சிறு வயது பிள்ளைகளை கேட்டாலே கூறும். என்ன உணவு, உடை, உறையும். அந்த வகையிலே உணவுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு காலமும் பணம் சம்பாதிக்கவோ அல்லது தொழிலுக்கு செல்லவோ உழைப்பதற்கோ செல்வது உணவு தேவை, உடை, உறையும் இந்த 3 தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காகத்தான் நாங்கள் நமது வாழ்நாளை செலவழிக்கின்றோம். அந்த வகையிலே கால்நடைகளுக்கும் இவ்வாறான ஒரு தேவை உள்ளது. ஆனால் கால்நடைகள் உழைப்பதற்காகவோ அல்லது தமது சேவை செய்வதற்காகவோ வெளியிலோ செல்ல முடியாது. அவர்களுக்கு அவையை பார்க்க வேண்டிய தேவை நமக்குத்தான் உள்ளது. ஏனென்றால் அவற்றிலிருந்து பயன்பெறுவது நாங்கள் தான், மக்கள், மனிதர் தான் கால்நடைகளிலிருந்து நாங்கள் பயன்பெறுகிறோம். அப்போ நாங்கள் தான் கால்நடைகளுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அந்த வகையிலே உணவு என்பது ஒரு மிக மிக முக்கியமான விடயமாகும். அதிலே மனிதரை எடுத்துக்கொண்டா என்ன, மிருகங்களை எடுத்துக்கொண்டா என்ன, உணவுக்காக செலவழிப்பதோ அல்லது சத்தான உணவை சத்தான ஆகாரங்களை உண்பதோ ஒரு மிக முக்கியமான தேவையாக உள்ளது. அந்த வகையிலே நாங்கள் பசு மாடு வளர்ப்பு, அதாவது மாடு வளர்ப்பு என்று வைத்துக்கொண்டாலே அதுக்குரிய உணவு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அதிலே நாங்கள் உணவு என்று எடுத்துக்கொண்டால் இது ஒரு அதாவது இலையுண்ணி, அதாவது இலையுண்ணி என்றால் தாவர உண்ணி என்று சொல்லுவோம். அதாவது தாவரங்களை மட்டுமே உண்ணும். நாங்கள் மனிதரை எடுத்துக்கொண்டால் அது ஒரு அனைத்து உண்ணி, என்ன தாவரங்கள், மாமிசங்கள் உண்ணக்கூடிய ஒரு வகைதான் நான். ஆனால் விலங்குகள், அதாவது பசுவை எடுத்துக்கொண்டால் அது ஒரு தாவர உண்ணி. ஆகவே அதுக்குரிய உணவு பிரதான உணவு இல்லை. அதாவது இலை உண்ணி என்றால் தாவரங்கள்னா பிரதான உணவு. அப்போ நாங்கள் அதுக்குரிய தாவர உணவை கொடுப்பது மிக மிக முக்கியமான வேலையாகும். ஏன் நாங்கள் இதை குறிப்பிடுகின்றோம் என்றால், அவர் பசுவின் உணவு சமன்பாட்டு தொகுதி எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு மனிதருக்கு அவ்வாறு உணவு சமன்பாட்டு தொகுதி இல்லை இறப்பை இருக்கோ, குடல் இருக்கோ, ஒவ்வொரு அங்கங்கள் இருக்கிறார். அந்த வகையிலே பசுவுக்கும் இவ்வாறான அங்கங்கள் காணப்படுகின்றன. ஆனால் நாம் எங்களுடைய அங்கங்களுக்கும் பசுவின் உணவு சமன்பாட்டு தொகுதிக்கும் வேறுபாடு காணப்படுகின்றன. அந்த வேறுபாட்டு காரணங்களாலே நாங்கள் பசுக்கு வழங்கப்படும் உணவை நாங்கள் சாப்பிட முடியாது, நாங்கள் சாப்பிடும் உணவை பசுவோ மாடோ சாப்பிட முடியாது. ஆகவே அது உணவு தொகுதி, இயற்கையாக அமைந்த தொகுதிக்கு ஏற்ற வகையில் நாங்கள் உணவை கொடுக்கலாம். அந்த வகையிலே நாங்கள் அதாவது தாவரங்களே பசுக்கு வழங்க வேண்டும் கேட்டேன். ஏனென்றால் அது சமிபாடடையக்கூடிய தன்மை, தாவரங்களே சமிபாடக்கூடிய தன்மை அவன் இழப்பையிலே காணப்படுகிறது. அப்போ நாங்கள் அந்த தாவரங்களை நாங்கள் சாப்பிட்டால், அதாவது நாங்கள் எங்களுக்கு பசி பட்டினி வரும்போது நாங்கள் போய் பனை ஒலையோ அல்லது தென்னை ஒலையோ அல்லது வெவ்வேறு புள்ளியோடையோ சாப்பிட முடியாது. ஏன், நமக்கு சமீபாட்டு தொகுதியிலே அவ்வாறான சமைப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் இல்லை. அப்படி நாங்கள் சாப்பிட்டால் எங்களுக்கு என்ன நடக்கும், தொண்டையில் போய் ஈக்குகள் குத்தி அல்லது வெவ்வேறு பிரச்சனை நாங்கள் இறக்க நேரிடும். அப்போ பசுக்குரிய தன்மை, இளவுண்ணிகளுக்குரிய தன்மைகள் இருக்கின்றன. அப்போ அவர்களுக்கு நாங்கள் அதை கட்டாயம் கொடுக்கணும். அதே போல் நாங்கள் சாப்பிடும் சாப்பாடு இருக்கு. என்ன சாப்பாடு? மாப்பொருள் அடங்கிய சோறு, பான் அல்லது ஒவ்வொரு புட்டு அல்லது ஒவ்வொரு இடியப்பம், தோசை என்று கூறும் அனைத்து உணவுகளும் மாப்பொருள், அதாவது மாவிலிருந்து செய்தது. அரிசி மாவோ அல்லது வேறு கோதுமை மாவிலையோ செய்யப்பட்டது. அப்போ அந்த உணவுகள் நாங்கள்லாம் சாப்பிடலாம், விலங்குகளை கொடுக்கக்கூடாது. விலங்குகளை கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் கேட்கலாம்,
சில விலங்குகள் சாப்பிடுகிறது என்ன கடையில் போய் மிஞ்சின சோறு அல்லது பானை சாப்பிடும் அல்லது ஒவ்வொரு இதில் சில பேர் போடுவோம். அப்போ அதில் என்ன விடயங்களை கவனிக்கணும் என்றால் அப்போ சாப்பிடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இறப்பையில் குறிப்பிட்ட அளவு ஒதுக்கப்படாது. குறைந்த அளவு 2 வீதம் தொடக்கம் 3 விதமான அளவு இந்த மாப்பொருள் சமைப்பதற்காக காணப்படுகிறது. அப்போ நாங்கள் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதிக அளவு தனியாக இலையை விட்டுட்டு தனியாக மாப்பொருளை மட்டும் கொடுத்தோம்னால் மாடு நாங்களும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அப்படி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் மாட்டுக்கு பிரச்சனை வரும். சமீபாடு அடையாமல் மாடுகள் வெவ்வேறு பிரச்சனை வரும். அப்போ நாங்கள் இந்த விலங்குகளில் இந்த பசு மாடு முக்கியமாக நாங்கள் கூடுதல் பால் எடுக்கிற பசு மாடுகளை போயிட்டு அப்போ அந்த மாடுகளில் பசு மாட்டில் வர கூடுதலான நோய்களுக்கு என்ன பொறுப்பு? உணவு தான் பிரச்சனை. அப்போ உணவை நாங்கள் சரியான முறையில் வழங்காமல் விடுவோமானால் நோய்களை நாங்களே உருவாக்குறதுக்கான அடிப்படை காரணமாக இதே போல் மனிதருக்கும் தற்போதைய காலங்களிலே நோய்களுக்குரிய பிரதான காரணம் உணவு தான். அது நாங்களே எங்களுக்காக நாங்களே தேடிக்கொள்கிற ஒரு காரணி தான் நோய் காரணி தான் உணவு. அப்போ நோய் வந்து எங்களை தேடியோ அல்லது உங்களை பிடிக்கப்படணுன்ற வந்து செய்கிறார். நாங்கள்லாம் நோய் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி விலங்குகளுக்கும் இந்த உணவின் மூலம் தான் அதிக அளவு நோய் வருகிறது. அப்போ உணவை சரியான முறையில் கொடுப்போம் என்றால் நாங்கள் அதிலிருந்து சரியான பயனை பெறலாம். அதாவது பயன் என்று கூறும்போது பால், எங்களுக்கு பசுவிலேருந்து பால் கட்டாயம் எடுக்கணும். இப்போ நாங்கள் பசு இலங்கையிலே எங்களுக்கு இங்கே பால் கிடைக்காவிட்டாலும் வெளிநாட்டில் இருந்திருந்தாலும் பால் எடுக்க வேண்டியதுலாம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன நடந்தாலும் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் எவ்வளவுதான் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பம் கூறினாலும் என்னென்ன உயர் தொழில்நுட்பங்களோ என்ன வந்தாலும் நாங்கள் சாப்பிடத்தான் வேணும். கட்டாயம் நாங்கள் 3 நேரம் சாப்பிடணும், பால் குடிக்கணும், விவசாயம் நடக்கணும். முட்டைன்னு சொல்லும்போது மாமிசம் சம்பந்தமாக இருந்தால் அது சாப்பிடலாம், அல்லது அதுக்கு மாற்றான வழிகளும் காணப்படுகின்றன. அப்போ ஏதோ எங்களுக்கு தேவையான உணவை நாங்கள் எடுப்போம். அப்போ இந்த பால் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, அது ஒரு நிற உணவு. அப்போ நாங்கள் ஒரு கப் பாலை காலமாக குடிச்சிட்டு போனோம் என்றால் எங்களுக்கு பசிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அப்போ பால் குடிப்பது கட்டாயமான ஒரு இது. தற்போது பாடசாலையிலையும் சில பாடசாலையில் பால் குடிக்கணும் இல்லை. அப்போ நாங்கள் பால் கட்டாயம் குடிக்கணுன்ற ஒரு தேவை இருக்கிறது. அதை குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வழியாக இருந்தாலும் நாங்கள் போய் சில நேரம் பால் குடிக்கல என்றால் சில நேரம் ஜோக்கர் பண்ணி குடிப்போம். அதுவும் இல்லைன்னா ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். இப்போ ஐஸ்கிரீமில் என்ன அதுலேயும் பால் தான் இருக்குது கூட. அப்போ பால் எல்லா உணவிலையும் பால் இருக்குது. இப்போ நாங்கள் தயிர் எடுத்தாலும் பால் தான், மோரை குடிக்க போனோம்னாலும் பால் தான். அப்போ இயற்கை தான், எல்லாத்துலேயும் இயற்கை ஒன்று இல்லாமல் செயற்கையாக ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியாது. அப்போ நாங்கள் இந்த பசு தொடர்பான விடயங்களில் இப்போ நீங்கள் கேட்கலாம் எவ்வாறு உணவு கொடுப்பது ஒரு அளவு ஒன்று இருக்கணும். அளவு இல்லாமல் நாங்கள் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் மனிதரை எடுத்துக்கொண்டால் 3 நேரம் சாப்பிடுவோம். குறைஞ்சது 3 நேரம், கூடுதலாக சில பேர் கிடக்கிற சாப்பிடலாம், அல்லது அவையில் இருப்பதை பொறுத்து. அப்போ கட்டாயம் 3 நேரம் நாங்கள் ஒரு உணவை எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த விலங்குகளுக்கும் உணவு கொடுக்கணும் கட்டாயம். இப்போ உணவு இப்போ எங்களை மாதிரி 3 நேரம் அப்படியாண்டு இல்லை. அது விரும்புகிற நேரங்களை நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் அளவு ஒன்று இல்லை. அது இந்த உடல் நிறைந்த 10 விதமான உணவு கொடுக்கப்படும். அதாவது ஒரு 300 கிலோ மாடாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ புல் அதாவது பச்சை தாவரம் கொடுப்போம். அப்போ அந்த வகையில் நாங்கள் 300 கிலோ மாட்டுக்கு 30 கிலோ புல்லையோ அல்லது தாவரங்களையோ எடுத்து கொடுக்கணும். அது வந்து ஒரே நேரத்தை கொடுக்குறது. காலை கொடுக்கலாம், மத்தியானம் கொடுக்கலாம், இரவு கொடுக்கலாம். அப்போ அந்த அளவு அது இருக்கிற இலகுவான நேரங்களில் கொடுப்போம். அப்போ அது கட்டாயம் வழங்கப்பட வேண்டிய ஒரு உணவாகும். அந்த வகையில் அடுத்ததாக உணவை பற்றி கதைக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நீர்ன்றது மிக மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் நீரின்றி வாழ முடியாது. அதே போல் இந்த அதாவது விலங்குகளும் நீராகாரம் இன்றி உயிர் வாழ்வது அரிது. அப்போ நாங்கள் கட்டாயம் நீரை கொடுக்கணும். நீர் கொடுக்குறோண்டா கூட சும்மா
கொஞ்சம் ஒரு சின்ன வாளிக்கு கொண்டு வைக்கிறதோ அப்படியான நிலைமை இல்லை. என்ன செய்யணும், கிட்டத்தட்ட அவற்றை உடல்நிலையில் ஒரு 40-80 லிட்டர் தண்ணி இருந்தாலும் கட்டாயம் கொடுப்போம். 40 80 லிட்டர் தண்ணி. அப்போ நாங்கள் பால் எடுக்கிறோம். நீங்கள் பால் எடுக்கிறவங்க பால் எடுக்கிறவங்க 10 லிட்டர் பால் ஒரு மாட்டில் இருந்து எங்களுக்கு கிடைக்கிறதுனா அந்த 10 லிட்டர் பாலில் முக்கால்வாசி 80-85% பால் என்ன நடக்குது, அதில் கிடைப்பது என்ன, தண்ணி தான் கிடையாது. அப்போ பாலிலே கூடுதலான வீதம் 87% நீர் தான் காணப்படுகிறது. அப்போ நாங்கள் தண்ணி கொடுக்காமல் பசுவிலிருந்து நீர் எடுப்பது பால் எடுப்பதுன்றது முடியாத காரியம். அப்போ அந்த வகையில் நாங்கள் பால் எடுக்கும் மாடுகளுக்கு கட்டாயம் நீரை வழங்குவோம். நீர் என்றால் ஒரு 40-50 லிட்டர் 40-80 லிட்டர் அளவு தண்ணி கொடுப்போம். அப்போ தண்ணியை நடுக்கம் வச்சு கொண்டிருக்கோம். என்ன தண்ணிக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை என்றால் தண்ணி விடாய்க்கிற நேரம் தண்ணியை குடிப்போம். இப்போ நாங்களும் என்ன தண்ணி விடாய்க்கிற நேரம் தண்ணியை குடிப்போம். அப்போ நாங்கள் தண்ணி காலம் குடிச்சிட்டு மத்தியானம் தான் குடிக்கணும், இரவு தான் குடிக்கணும் என்றது கட்டுப்பாடு இல்லை. விரும்புகிற நேரம் நாங்கள் குடிச்சு கொண்டிருப்போம் தண்ணி. என்ன அப்போ பசுக்கும் அதே நிலைமாக இருக்குது. நீர் வந்து தொடர்ச்சியாக குடிக்கணும், கலக்கிற நேரம் குடிக்கணும், கலக்காத நேரங்களும் விருப்பமான நேரம் குடிக்கணும். அப்போ இந்த பசு வளர்க்கைக்கு நாங்கள் என்ன செய்கிறது என்றால் ஒரு அது நார்மலான நேரங்களில் நார்மலாக இருக்கிற நேரங்கள்லாம் சாப்பிடும். அது அமைதியான சூழல்னால் உணவை உட்கொள்ளும். இப்போ நாங்கள் மாட்டை கொண்டு வெயிலில் கட்டி அல்லது அதுக்கு ஒரு கஷ்டமான நிலைமையை ஏற்படுத்தி போட்டு சாப்பாட்டை போட்டாலும் சாப்பிடாது. அப்போ அந்த அமைதியாக இருக்கிற நேரங்களில் சாப்பாட்டை போட்டால் அது இலகுவாகவும் சந்தோஷமாகவும் சாப்பிடும். அப்போ நாங்கள் இரவில் சாப்பாடோட வைக்கலாம். கூடுதலாக இரவிலையும் வைக்கணும், அதே நேரம் பகல்லையும் வைக்கலாம். இரவிலையும் நல்ல அமைதியான இடங்களில் சாப்பாடோட வைக்கணும். அப்போ இது ஒரு பொதுவான ஒரு விடயம். அப்போ நாங்கள் இதுகளை அனுபவத்தின் மூலமும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இது தனித்தனியாக எல்லா இதுக்கும் ஒரு தியரியோ அல்லது இதுக்கு ஒரு கிளாஸோ இல்லை. இது ஒரு அனுபவம் மூலம் நாங்கள் பெறுறதான் இந்த பசு வளர்ப்பு தொடர்பான விடயங்கள். அப்போ இதில் நாங்கள் உணவை பற்றி பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது மனுஷருக்கும் முக்கியமாக ரெண்டாவது என்ன, உறையில். அதாவது எங்களுக்கு வீடு வேணும். கட்டாயம் வீடு என்றால் நாங்கள் தங்குறதுக்கோ இருப்பதற்கோ ஒரு இடம் வந்து நாங்கள் முதல்ல அரேஞ்ச் பண்ணுவோம். நாங்கள் ஒரு இடத்துல இருக்க போகிறோம் என்றால் என்னத்தை தேடுவோம், வீட்டை தேடுவோம். இல்லை வீடு வந்து இருக்கணும், இல்லை தங்குற இடம் வந்து வேணுமென்றால் முதலாவது தேவையும் கிடையாது. அப்போ அதே மாதிரி இந்த ஆடு மாடுகள் இந்த பசுக்களுக்கும் என்ன ஒரு தங்குவதற்கோ அல்லது இலைப்பாடுவதற்கோ ஒரு இடம் கொண்டு கட்டாயம் வேணும். அப்போ அது நாங்கள் சொல்கிறது, இப்போ பசுவை அல்லது மாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு மாட்டு கொட்டகை அல்லது கொட்டிலன்னு சொல்லுவோம். அப்போ விலங்குகள் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு இடம் கொண்டு வேணும். என்ன மழை வந்தாலோ அல்லது வெயில் அடித்தாலோ அல்லது வெவ்வேறான சூழ்நிலைகள், வெள்ளம் வந்தால் அல்லது புயல் அல்லது வெவ்வேறு காலநிலை அசாதாரண காலநிலைகள் வந்தாலும் அது நிற்பதற்கான ஒரு இடம் கொண்டு வேணும். அப்போ அதை கட்டாயம் நாங்கள் கொடுப்போம். இப்போ மாடு வளர்க்குற ரெண்டாலும் போல நாங்கள் அது சின்ன ஒரு இடத்துல இருந்தாலும் அதுக்கு அமைதியாக நிற்கிறதுக்கான இடங்களை அரேஞ்ச் பண்ணணும். அது கொட்டில்னு சொல்லப்படும். அப்போ ரெண்டாவது தேவை அது தங்குவதற்கான கொட்டில். அப்போ அந்த கொட்டில் சரியாக இருக்குமாண்டால் நாங்கள் மாடு சந்தோஷமாக நிற்கும். அது தன்னுடைய உணவை உண்டு கழிவகற்றல், அதாவது கழிவகற்றல் என்னும்போது சாணி அதில் சலங்கள் போன்றன சரியான முறையில் அகற்றப்பட்டால் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுக்கும். இல்லை இப்போ நாங்கள் ஒரு இந்த சாணிகளை சேகரித்து அதை விற்பதன் மூலம் எங்களுக்கு பணங்கள் கிடைக்கின்றது. அப்போ நாங்கள் கழிவகற்ற முறையில் சரியான முறையில் இந்த கொட்டில் அமைக்கே சரியான முறையில் அமைச்சு விட்டோம்னா அதில் எங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அப்போ வருமானம் வாரம் முக்கியம் இல்லை, வருமானம் வாரதோட இந்த பசு சுத்தமாக நின்றால் பால் எடுப்பதும் கூட வரும். இப்போ பால் கூட வரும், அதோட சுத்தமாகவும் வரும். சுத்தமான பாலுக்கு நல்ல ஒரு விலையும் கிடைக்கும், மக்களும் விரும்பி வாங்குவார்கள். அந்த வகையில் பால் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொண்டார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால்
வளர்க்க இந்த பால் தொடர்பான விடயங்களை கவனிக்கணும். இந்த பாலில் நாங்கள் ஒவ்வொரு உணவு கூறு காணப்படுறது. அப்போ அதில் உணவு என்ன எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, மாப்பொருள் காணப்படும். அதாவது இது மற்றது நீர் காணப்படும். அதாவது விட்டமின்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் பாலுக்கான விலை வந்து கொழுப்பின் அளவை பற்றி தான் தீர்மானிக்கணும். அப்போ நாங்கள் கொழுப்பின் அளவு பாலில் கூட இருக்கணும்னா அது கொழுப்பின் அளவு கூட இருந்தால் தான் பால் வந்து நல்ல அடர்த்தியாகவும் திக்காகவும் காணப்படும். அல்லது பால் அடர்த்தியோ இது குறைந்தால் என்ன நடக்கும்? தண்ணியாக மாறிடும். இப்போ தண்ணியாக வந்தால் பாலுக்கான விலை மிக மிக குறைவாகவும் மக்கள் அதை விரும்பி வாங்காத நிலைமையும் காணப்படும். அப்போ நாங்கள் பாலுக்கான பாலின் குவாலிட்டி, அதாவது அதன் குவாலிட்டி என்று சொல்கிறது அந்த தன்மையை அதிகரிக்கணும்னா குவாலிட்டி அதிகரிக்கணும்னா அதுக்கு சரியான உணவை கொடுப்போம். அப்போ இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கணும் கட்டாயம். அதே நேரம் மூன்றாவது விடயம் இருக்குது அடிப்படை தேவையில் உணவு, உடை. உடையில் பார்த்துட்டேன். இப்போ உடை என்று சொல்கிறது மனிதருக்கு கட்டாயம் மானத்தை பாதுகாப்பதற்கோ அல்லது எங்களை வெளியில் திரிவதற்காக உடைகளை நாங்கள் வாங்குவோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நேரங்கள்லேயும் ஒவ்வொரு உடைகள் போட்டு நாங்கள் வெளியில் போவோம். அதே மாதிரி கால்நடைகள், விலங்குகளுக்கும் சில தொடர்புகள் இருக்கிறது. அப்போ அந்த உடை என்று சொல்லும்போது அவர்களுக்கு உடை என்று வந்து இல்லை, ஆனால் நோய் வராமல் தடுக்கிறது. என்ன சுகாதாரம் என்று சொல்கிறோம். அது நோய் வராமல் தடுப்பதும் சுகாதாரமாக இருப்பதால் அந்த உடைய இந்த கேட்டகரிக்கே வருது. அப்போ நாங்கள் நோய் வராமல் தடுப்பது கட்டாயமான ஒரு விடயமாக காணப்படும். ஏன் என்றால் நீங்கள் கேட்கலாம், மனிதருக்கு நோய் வர்றது சரியான குறைவு என்று சொல்கிறதுக்காக ஏதாவது தொற்று நோய்கள் வந்தால் தான் வரும், மற்றபடி வேறு நோய்கள் வர்றது குறைவு. ஆனால் விலங்குகளுக்கு அப்படி இல்லை. ஏன் விலங்குகள் மண்ணிலாம் நிற்க போகுது. அதை விட அவர்கள் எந்த ஒரு தங்களை சுத்தப்படுத்துவதோ என்பது மிகவும் குறைவு. நாங்கள்லாம் சுத்தப்படுத்துவோம். அப்போ நோய் வாரத்தன்மை மிகவும் அதிகமாக காணப்படும். அதே நேரம் அதிலிருந்து நாங்கள் உற்பத்தி பொருளை பெறுறோம். பாலை பிறக்க நாங்கள் இந்த பாலில் உள்ள மடி வந்து சுத்தமாக இருக்கணும். இல்லை என்றால் உடனடியாக கிருமியை போயிடும். எங்கெங்கே உணவு கூறு அதிகமாக காணப்படுவதோ அங்கே தான் நோய் கிருமிகள் உடனே இருக்கு. உணவுச்சத்தில் கூட இருக்கிற இடங்கள்லாம் நோய் இருக்கும். அப்போ டக்குன்னு போயிடும் உணவு பாலில். அப்போ நாங்கள் பால் மடியை வந்து சுத்தமாக வச்சுருக்கோம். மற்றது நாங்கள் பால் எடுப்பவர்கள் மிக மிக சுத்தமாக தங்களுடைய ஆடைகள், கைகளை வச்சிருந்து உணவு பாத்திரம், அதாவது இந்த பால் எடுக்கிற பாத்திரங்கள், பால் எடுக்கும் பாத்திரங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி சரியான முறையில் காய வச்சு அதுக்குரிய மருந்துகளை போட்டு சரியான முறையில் எடுத்தால் தான் எங்களோட பாலும் சுத்தமாக வரும். மற்றது பழுதாகாமலும் இருக்குது. இப்போ சில பேர் பால் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கே பழுதாகும் அல்லது கொண்டு வர இடங்கள் பழுதாகிற இடங்கள் கூட இருக்குது. அப்போ அதுகள் எல்லாத்தையும் நான் கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்போ இது ஒரு கட்டாயமான முறை. நோய் வராமல் தடுப்பதற்கான வழி இது. அப்போ சில நோய்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தடுப்பு மருந்து தான் இருக்குது. இப்போ நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போதே சில தடுப்பூசிகளை எங்களுக்கு போடப்பட்டது. என்னத்துக்காண்டி போலியோ அப்படி சில மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி இந்த விலங்குகளுக்கும் சில நோய்களுக்கு மருந்துகள் இல்லை. வர முன்னும் காப்பது தான் சில பேருக்கு வழி, வேற ஒரு வழியும் இல்லை. அப்போ அந்த வகையில் இப்போ மாடுகளை எடுத்துக்கொண்டால் இதுக்கு சில நோய்கள் வருகிறது. அது காலம் வரும், ஒவ்வொரு வருஷமும் வரும் என்று இல்லை. சில நேரங்களில் வரும், இலங்கையில் பெறவும் கொண்டால் சில நேரங்களில் பெறவும், சில நேரங்களில் பெறாது. அந்த வகையில் அது கால்வாய் நோய் என்று சொல்கிறத நாங்கள் இது ஒரு தொற்று நோய் என்றால் இது ஒரு வைரஸ் அல்லாத நோய். ஆகவே இந்த நோய் வந்தால் அப்புறம் தடுக்கலாம். வர முன்னமே அதுக்குரிய வழியை நாங்கள் பார்க்கணும். அப்போ இந்த கால்வாய் நோய் என்று சொல்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சது கால்வாய் என்றால் இந்த காலில் வர நோய் வாயிலேயும் வரும். அப்போ காலில் காயங்கள் காணப்படும் அல்லது
உடைஞ்ச காயங்கள், அதே மாதிரி வாயிலே இவ்வாறான காயங்கள், கொப்பளங்கள் நாக்கில் வரும் அல்லது ஒவ்வொரு இடங்களில் வந்து கொண்டிருக்கும், நாசி அல்லது வாய் உட்பகுதிகளில் வரும். அப்போ இந்த நிலைமை வந்து என்றால் மாடுகள் சாப்பிடாது. ஏன் வாயில் கிருமிகள் வந்து என்றால் மாடு சாப்பிடாது. அப்போ அவ்வாறு சாப்பிடாமட்டால் என்ன நடக்கும்? உணவு உட்கொள்ளாது, அவற்றுக்கு உணவின்றி இறக்க வழியில். அப்போ இந்த நோய் வர முன்னமே நாங்கள் காக்கணும் என்றால் அதுக்குரிய தடுப்பூசிகளை ஏற்றணும். இது நீங்களாக போய் ஏற்ற முடியாது, கால்நடை வைத்திய அலுவலகங்களால் வருடம் ஏற்றப்படுகின்றன. அப்போ அந்த நேரங்களில் ஏற்ற நேரங்களில் நீங்கள் அதை அவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்கி ஏற்றினீங்கன்றால் உங்களுக்கு இந்த மாடுகளை சரியான முறையில் பாதுகாக்கலாம். அப்போ நாங்கள் இது ஒரு முக்கியமான வழி. அதே நேரங்களில் ஒரு வீட்டில் வளர்க்குற மாடுகள் என்னும்போது எவ்வளவு மாடுகளை வளர்க்கணுன்றது அளவு ஒன்று இருக்குது. அளவு என்றால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காணி இருந்தால் அதுக்குள்ளே நாங்கள் வளர்க்குற மாடுகளுடைய அளவும், அதுக்கு எவ்வாறு உணவு எவ்வளவு தேவை அதுக்கேற்ற அளவும் நாங்கள் பார்க்கோம். என்றால் அதிக அளவாக வளர்த்தால் எங்களுக்கு அதில் எல்லா மாடுகளுக்கும் இல்லை விலங்குகளுக்கும் உணவு கிடைக்காது. அப்போ அந்த உணவு கிடைக்காம விட்டால் என்ன நடக்கும்? அவர்களுக்கான தேவை தீர்க்கப்படாவிட்டால் அவர்கள் மிக உடல் மெலிந்த நிலையிலும் உற்பத்தி குறைவாகவும் காணப்படும். அப்போ அது இப்போ ஒரு மாடு செய்ய வேண்டிய உற்பத்தி, அதாவது ஒரு மாடு கொடுக்குற பாலை ரெண்டு மாடு 3 மாடு வளர்த்து தான் கொடுக்க வேண்டி வரும். அப்போ அது எங்களுக்கு ஒரு நட்டத்தை கொடுக்கும். என்ன ஏன் கூட மாடுகள் வளர்த்து ஒரு மாட்டிலேருந்து 10 லிட்டர் பால் எடுக்கிற நேரம் 3 மாடு வளர்த்து 10 லிட்டர் பால் எடுத்தால் என்ன அவ்வளோ வேலை தான் எங்களுக்கு. அப்போ நாங்கள் சரியான முறையில் உணவை உற்பத்தியை கொடுத்துட்டு இந்த கூட உள்ள மாடுகளை நாங்கள் அகற்றாக்கான வழியாக பார்க்கணும். அதுலேயும் நாம்பல் மாடுகளை நாங்கள் வளர்த்து உங்களுக்கு சேர்க்க முறை சின்னப்படுத்தலுக்கு தேவையாக இருந்தால் வளர்க்கலாம், அல்லது அதை அகற்றாக்கான வழியை தான் நாங்கள் கூடுதலாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இதுகள் தொடர்பான விடயங்கள் காணப்படுகின்றன. அத்துடன் பல ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட விழாக்கள் அல்லது கோயில்களின் நிகழ்ச்சிகள் அல்லது கல்யாண வீடுகள், திருமண சடங்குகள் அல்லது வெவ்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றால், அன்னதானங்கள் போன்ற நடைபெற்றால் எங்களுடைய விலங்குகளுக்கு நாங்கள் அவ்வாறான உணவுகளை கொடுப்போம் கட்டாயம். அப்போ அந்த கொடுக்கும்போது சில நேரங்களில் அந்த விலங்குகள் அந்த உணவுகள் வந்து சமைக்காத தன்மைகள் இருக்கின்றன. அப்போ இதில் என்ன இருக்குன்றால் இந்த ஆடு மாடுகள் ரெண்டும் ஒரே கேட்டகரி, அதாவது ரெண்டும் ஒரே வகையான உடல், அதாவது அவற்றை அங்க அமைப்பும் அவருடைய சமீபாட்டு தொகுதியும் ஒரே மாதிரி. ஆனால் நாய்களுக்கும் மனிதருக்கும் ஒரே மாதிரி. ஏன்னா அப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்குள்ள நாய்க்கு கொடுக்கலாம், அதில் பிரச்சனையே இல்லை. அந்த ஆடு மாடுகளுக்கு எல்லா சாப்பாடும் கொடுக்கிறது. அதுக்கு எண்ணெய் அதிகமாக உள்ள சாப்பாடுகள் அப்படியான கொடுத்தா சில நேரம் சமைக்காமல் விட்டால் என்ன நடக்கும்? வயிறுகள் வீங்கி காணப்படும். வீங்கி சில நேரங்களில் உடனடியாக சீச்சி அடித்தால் அதை காப்பாற்றலாம், அல்லது சில நேரங்களில் இறப்பையும் ஏற்படுத்தும். அப்போ இது நாங்கள் அந்த உணவுகளை கொடுக்கும்போது பிரித்து சரியான நல்ல உணவுகளை கொடுப்போம். சில நேரம் பழைய உணவு என்றால் நேற்று சமைத்த உணவை நாங்கள் இன்று காலை கொடுப்போம் அல்லது மத்தியானம் கொடுப்போம். அவ்வாறாக கொடுக்கும்போது நாங்கள் அந்த விலங்குகள் சில நேரங்களில் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். அப்போ அந்த நேரங்களில் நாங்கள் உடனடியாக சில மருந்துகளை எங்களோட வீட்டோடு வச்சிருக்கோம். அப்போ இந்த இயற்கையாக சில மருந்துகள் கிடைக்கின்றன. அந்த மருந்துகளை நாங்கள் கையில் வச்சிருந்தால் உடனடியாக வர நோய்களுக்கு தீர்வு ஏற்படுது. என்றால் சில நேரங்களில் இரவிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இரவில் நாங்கள் ஒரு தடவை தேடி பிடிக்க இயலாது, அவ்வாறான நிலைமைகளும் இல்லை தற்போது. அப்போ நாங்கள் இந்த உணவுகள் சமயமடையாமல் வயிறுகள் வீங்கி ஆடு மாடுகளுக்கு அவ்வாறான நிலைமை காணப்பட்டால் உடனடியாக செய்யக்கூடிய வேலை அப்பச்சோடா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த தோசை அல்லது தோசைகள் சுடுவதற்கோ அல்லது ஏதாவது மாவில் புளிக்க வைக்கிறதுக்கான பயன்படுத்துகிற அப்பச்சோடா என்று சொல்கிறோம். அந்த அப்பச்சோடாவை 2 கரண்டி எடுக்கணும். எடுத்தவர் கொஞ்சம் தண்ணிக்கு அரைச்சிட்டு கறிக்கி விடுறது. அப்போ இப்படி வயிறு வீங்குது அல்லது அவை அசை வெட்டாமல் மெல்லாமல் நின்றால் உடனடியாக இதை பெருக்கி விடுவோம். பெருக்கி விட்டீங்கன்னா அந்த அவை இந்த குடலில் இறப்பையிலே அல்லது குடலில் இருக்கிற
அமிலத்தன்மை இல்லாமல் போய் அது நடுநிலையாக்கப்பட்டு அவர்களுக்கு வயிற்றோட்டம்